ஆனா சரவண கொஞ்சம் உன் மேல பாசம் வச்சிருக்கான். உன்னையாவது இறக்கப்பட்டு விட்டுருவான். என்ன பண்ணுவானே தெரியல. சரிதான். எது நடந்தாலும் சரவண உடனே என்னை வெளியில தள்ளிட மாட்டான். அவன் பாசக்காரன் தான். அந்த பாசத்தை வச்சுதான் இத்தனை நாளா எல்லாரும் உருட்டி மிரட்டிக்கிட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என் காலு கீழே சுத்துற நாய்க்குட்டி தான். அவனுக்கு எப்ப பிஸ்கெட் போடணும், எப்ப எலும்பு துண்டு போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் பண்ணி அவனை என் காலுக்கு கீழே வச்சுப்பேன். அது எப்படி முடியும்? இவ்வளவு நாளா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. நீ நினைச்சத சாதிச்ச. ஒருவேளை இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன பண்றது? அத நினைச்சுதானே நீயும் புலம்பிக்கிட்டு இருக்க. அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவ சரவணனை சிங்க குட்டி மாதிரி மாத்திருவா. நீ எப்படி நாய்க்குட்டியா மாத்துவ? சேர்ந்தாதானே போனவ எப்படி வரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்கன்னு நானும் பார்க்குறேன்.